Taste the Daily. வேலூர் கோட்டை அகழியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோட்டை அகழியில் குப்பைகளுக்கிடையே மிதந்து வந்த 50 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அவர் யார், கொலை செய்யப்பட்டாரா என்பதை கண்டறிய முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறை திணறியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அடிக்கடி அரங்கேறுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே 100 நாள் வேலை அளிக்காமல் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அச்சங்குடி, சாக்கூர், கொத்தமங்கலம், அஞ்சுகாவயல் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் சிபாரிசு செய்தால் மட்டுமே 100 நாள் திட்ட வேலை வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுழைந்த கிராம மக்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியதால் விடிய அரசின் அதிகாரிகள் செய்வதறியாது வாயடைத்து நின்றனர். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து மக்கள் பணியாளர்கள் வந்து யாருமே போடுறாங்க இல்லை. நாங்களாக கோரிக்கை வச்சாலும் அதை வந்து நிராகரிக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் போடணும்னா நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற மாவட்ட பிரதிநிதி உள்ளூர்கார அவரும் லோக்கல் ஆளுங்கட்சி ப்ரமோட்டையும் நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை கொடுத்தோம். எந்த ஒரு வேலை வந்தாலும் நீங்கள் போய் ஆளுங்கட்சியில் அந்த மாவட்ட பிரதிநிதி வந்து கேட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊராட்சியாளர் அதுக்கு உறுதுணையாக போடாது. இதனால் எங்களுக்கு ஒரு 3 மாத காலமாக 6 மாத காலமாக எந்த வேலையும் நடக்கலை. இதை வந்து கோரிக்கையாக பிடிஓ சார்ட்ட பார்த்துருக்கோம், கொடுத்துருக்கோம். இதுக்கு சீர்வழிக்கணும்னா அடுத்து போய் கலெக்டருக்கு தான் முறையிடணும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றியம் கே. பஞ்சக்குப்பம் கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5,50,000 ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டது. இதனை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே. பாண்டியன் திறந்து வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பயணிகள் நேர்குடையை திறந்து வைத்ததுடன் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். கடையநல்லூர் அருகே இடைக்காலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நேர்குடையை அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் இடைக்கால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.